ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம்மேட் குக். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? டீ காஃபிக்கு இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீக்கின உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டையாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உருண்டையாக உருட்டி உரிச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் மாற்றி ஒரு பவுலில் கொஞ்சமாக 100 கிராம் கடலை மாவு, 50 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக லைட்டாக சோடாப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து டிப் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒன் சைடாக வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒன் சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.